ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். என்னோடய பேர் ரமேஷ். நாம் இன்றைக்கி எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, சேலத்தில் இருக்கக்கூடிய சமயபுரத்து மாரியம்மன் கோவில் அங்கே தாங்க நம்ம போக போகிறோம். இந்த கோவிலில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குழந்தை இல்லாதவங்க பார்த்தோம்னா குழந்தை வரம் வேண்டி இந்த கோவிலுக்கு நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா குழந்தை கிடைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் அங்கே போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி போயிட்டுருக்கோம். நம்ம ஊர் பார்த்திங்கன்னா ஈரோடு பக்கத்தில் பள்ளிப்பாளையம், அங்கே காவேரி அரசு ரயில்வே ஸ்டேஷனுங்க. ஸோ அங்கே தான் ட்ரெயின் ஏறணும். மார்னிங் 6 மணிக்கு ட்ரெயின் வந்தது, 6:30 மணிக்கு ட்ரெயின் வந்தது. ஸோ ஏறி போயிட்டுருக்கோம். ட்ரெயினில் பார்த்தோம்னா அந்தளவுக்கு க்ரௌடே இல்லைங்க. இப்போ பார்த்துருப்பீங்க, சீட்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே பார்த்தோம்னா ஃப்ரீயாக தான் இருந்தது. அவ்வளோதாங்க, சேலம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. சேலம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம போகக்கூடிய சேலம் சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு பார்த்தோம்னா டிஸ்டன்ஸு 3.3 கிலோமீட்டர் தாங்க. ஸோ அதுக்கு கேப் புக் பண்ணியாச்சு. நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்ததுன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்து பார்த்தோம்னா 1.2 கிலோமீட்டர் தாங்க கோவிலுக்கு. சப்போஸ் நீங்கள் கேபு அல்லது பார்த்தோம்னா ஆட்டோ எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஸோ அங்கே நீங்கள் கேட்டிங்கனாலும் தாராளமாக இறக்கி விட்டுருவாங்க. ஏன்னா சேலம் சமயபுரம் கோவில் அப்படின்னு சொன்னாலே தாராளமாக இறக்கிடுறாங்க. கோவில் பக்கம் வந்துட்டேங்க. ஸோ அந்த கூடாரம் மாதிரி போட்டு பார்த்தீங்களா, அங்கே தான் பார்த்தோம்னா சாமி இருக்குது. ஸோ வாங்க உள்ள போய் பார்க்கலாம். கோவிலோட என்ட்ரன்ஸ் வந்துட்டேங்க. இதில் சக்தி பீடம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இதில் பார்த்தோம்னா மொத்தம் 2 வழி இருக்குங்க. ஒன்று குழந்தை வரம் வேண்டி தம்பதிகள் செல்லும் வழி அப்படின்னு ஒரு பக்கமும், லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் பார்த்தோம்னா பொதுமக்கள் தரிசனத்துக்கு செல்லும் வழி அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம சாமி பார்த்தா மட்டும் போதும் அப்படின்னு நினச்சோம்னா ரைட் சைடில் இருக்கிற க்யூவில் உள்ளார போயிட்டு நம்ம டேரெக்டாக சாமி கும்பிட்டுங்க அப்படியே வெளில வந்துடலாம். அது ரொம்ப பெருசாக இதெல்லாம் கிடையாதுங்க. ஆனால் இந்த குழந்தை வரம் வேண்டி வர்றவங்களோட க்யூ தான் பார்த்தோம்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா அவங்க கும்பப்படையல் அப்படிங்கிற ஒரு இது சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணி க்யூவில் சாமி பார்ப்பாங்க. நம்ம பொதுமக்கள் தரிசனம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா தேங்காய் பழம் இதெல்லாம் பார்த்தோம்னா உடைப்பாங்க. அங்கே உடைச்சிட்டு நம்ம டேரெக்டாக ரைட் சைடில் இருக்கிற க்யூ வழியாக உள்ளார போயிட்டு சாமி கும்பிட்டு வெளில வந்துடலாம். பொதுமக்கள் தரிசனத்துக்கு வந்தவங்களா இருந்தாலும் சரி, குழந்தை வரம் வேண்டி வந்தவங்களா இருந்தாலும் சரி, மஞ்சள் வஸ்திரம் பார்த்தோம்னா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, அல்லது இங்கேயே கொடுப்பாங்க. இதில் 1 ரூபா காயின் முடிச்சு நம்ம இந்த இடத்துல கட்டணும் அப்படின்னா உங்களுக்கு வேண்டின விஷயம் எல்லாமே பார்த்தோம்னா கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு குழந்தை இல்லாதவங்க குழந்தை வரம் வேண்டியும், திருமணமாகாத சிலர் பார்த்தோம்னா திருமணம் ஆகணும் அப்படின்றதுக்காகவும் இந்த கோவிலுக்கு அதிகமாக வந்துட்டுருக்காங்க. அமாவாசை நாள் மட்டும்தான் கோவில் 24 ஹவர்ஸுமே ஓப்பனில் இருக்கும். ஏன்னா அன்னைக்கு தான் பார்த்தோம்னா கும்பப்படையல் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு பார்த்தோம்னா இந்த கும்பப்படையல் பார்த்தோம்னா சாப்பிட்டோம் அப்படின்னா 3 மாத காலம் பார்த்தோம்னா கணவன் மனைவி 2 பேருமே வரணும், சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக குழந்தை வரம் பார்த்தோம்னா கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற நாட்களில் காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் கோவில் ஓப்பனில் இருக்கும். அந்த நாட்களில் சாமியை நார்மலாக தரிசனம் பண்ணிக்கலாம். அதோட மஞ்சள் வஸ்திரத்தில் 1 ரூபா காயின் முடிஞ்சு நம்மளோட வேண்டுதல் ஏதாவது இருந்ததுன்னா அதை நினச்சி நம்ம கட்டிடலாம். அமாவாசை நாட்களில் கும்பப்படையல் சாப்பிட்ணும் அப்படின்றதுக்காக வரக்கூடிய பக்தர்கள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சாமியை தரிசனம் பண்ணுறதுக்கு 7 to 8 மணி நேரம் சம்திங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நின்றுட்டு இருக்கிற க்யூ பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை வரம் வேண்டி கணவன் மனைவி அல்லது அவங்க ஃபேமிலி அப்படியே கலந்து தான் நிற்கிறாங்க. இந்த க்யூ தான் ரொம்ப பெருசுங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா சாமி பார்க்குறதுக்கு தான் ஒரு 7 to 8 மணி நேரம் சம்திங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதில் பார்த்தோம்னா பாதி க்யூ பார்த்தோம்னா சம்திங் நான் எடுக்கலை, வீடியோவே எடுக்கலை. ஏன்னா இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வீதி பார்த்தோம்னா சுற்றி அப்படியெல்லாம் வர மாதிரியெல்லாம் இருந்தது. அதனால் நிறைய இது நான் கவர் பண்ணவே இல்லை. மேலே பார்த்தோம்னா நிற்கிறதுக்கு நிழல் கூட இந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் இருந்தது, அதுக்கப்புறம் இல்லை. அதனால் அமாவாசை நாட்களில் வரக்கூடியவங்க மட்டும் கொடை எடுத்துகிட்டு வந்துடுங்க. மழைனாலும் வெயில்னாலும் கொஞ்சம் கொடை இருந்தால் பெட்டராக இருக்கும். சேலம் சமயபுரத்து மாரியம்மனோட தரிசனம் ரொம்பவே நல்லபடியாக முடிஞ்சுதுங்க. அலங்காரம் பார்த்தோம்னா ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. கோவில் நிர்வாகம் நல்லபடியாக மேனேஜ் பண்ணுறாங்க. ஏன்னா க்யூ விடுறதுலேருந்து எல்லா இடத்துலையுமே கோவில் சார்ந்தவங்க பார்த்தோம்னா நின்று கைடன்ஸ் பண்ணுறாங்க. அம்மனோட க்ளோஸ் ஃபோட்டோங்க உங்களுக்காக. கும்பப்படையலோட செய்முறை பற்றி இப்போ சொல்கிறேன். நம்ம வரிசையில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இங்கே வந்திருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா முதல் முறை வர்றவங்க சாமியோட தொட்டில் கட்டிய அந்த மஞ்சள் கலர் பை ஒன்று கொடுப்பாங்க. அது 150 ரூபா. இது கோவில் நிர்வாகமே தராங்க. அதுவும் அதோடு சேர்த்து நமக்கு சாமியோட சிலை, அதாவது சாமி விக்கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை மடியில் சுமந்து நம்ம கோவில் சுற்றி வர மாதிரி இருக்கும். அதை மடியில் வாங்கினதுக்கப்புறம் அதுக்கு 200 ருபீஸ் வாங்குறாங்க. அதுக்கு 200. ரெண்டையும் வாங்கினதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா இந்த வழியாக வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல அந்த மஞ்சள் கலர் பையை பார்த்தோம்னா டோட்டலாக கட்டிடுறாங்க. கல்யாணம் ஆகாதவங்க பார்த்தோம்னா
மஞ்சள் கயிறு இங்கே கட்டுறாங்க. மொத்தம் 3 மாதங்கள் வந்து பார்த்தோம்னா வரணும்னு சொல்கிறாங்க, கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து. அதில் முதல் முறை வர்றப்போ வந்து பார்த்தோம்னா தொட்டில் கட்டிய இந்த மஞ்சள் கலர் பை இருக்கு பார்த்தீங்களா, அதையும் ப்ளஸ் வந்து பார்த்தோம்னா சாமியோட விக்கிரகம் அந்த சிலையும் வந்து பார்த்தோம்னா சுமந்து வரணும்னு சொல்கிறாங்க. மற்ற 2 டைம்லையுமே வந்து பார்த்தோம்னா வெறும் சாமியோட சிலையை மட்டும் நம்ம சுமந்து வந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோவிலோட பின்புறத்தில் ஒரு வேப்ப மரமும் அதோட சேர்த்து சாமியோட பாதமும் வந்து பார்த்தோம்னா பின்னாடி பக்கத்தில் இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் சாமி தரிசனம் பார்த்துட்டு சைடில் பார்த்தோம் அப்படின்னா தொட்டிலும் கட்டிட்டு பின்பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா சாமியோட பாதத்தையும் வணங்கிட்டு இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோம்னா அம்மன் சிலையை வந்து பார்த்தோம்னா சுமந்து வந்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துலையே இங்கே ரிட்டர்ன் வந்து பார்த்தோம்னா இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா சாமியை வந்து பார்த்தோம்னா மடி சுமந்துட்டு வந்தோம். ஸோ அடுத்த முறையில் வந்து பார்த்தோம்னா கடவுள் வந்து குழந்தை பாக்கியம் வந்து நம்ம கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் இங்கே வரக்கூடிய பக்தர்களோட மிகப்பெரிய நம்பிக்கை. ரொம்ப வருஷம் குழந்தை இல்லாதவங்க கூட இந்த கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் குழந்தை பாக்கியம் வந்து கிடைச்சிது அப்படின்னு க்யூவில் நிற்கும் போது தான் சொல்லியிருந்தாங்க. எங்களோட தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு. அது இல்லாமல் எங்களோட ரிலேஷனுக்கே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு வந்ததுக்கப்புறம் தான் குழந்தை வந்து பார்த்தோம்னா கிடச்சிது அப்படின்னு, அதனால தான் நாங்கள் வந்திருந்தோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. சாமியோட விக்கிரகத்தை வந்து பார்த்தோம்னா ஒப்படைச்சதுக்கப்புறம் ஒரு சிவப்பு கலர் கயிறு ஒன்று கொடுக்குறாங்க, அதோட பச்சை பயிறு பிரசாதம் ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக இந்த கும்பப்படையல் பிரசாதம் வந்து பார்த்தோம்னா ஃபைனலாக கொடுக்குறாங்க. இதை கணவன் மனைவி 2 பேருமே வந்து பார்த்தோம்னா சேர்ந்து பிரசாதத்தை வந்து சாப்பிட்டுக்கிறாங்க. நம்ம ஒரு விஷயத்த ரொம்ப நம்பி செய்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல கண்டிப்பாக பாசிட்டிவான விஷயம் தாங்க நடக்கும். இந்த இடத்துல கடவுளோட அருளோ அல்லது நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கக்கூடிய நம்பிக்கையோ அல்லது வேறு ஏதாவது சயின்ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது கண்டிப்பாக ரொம்பவே நல்லதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் திரும்ப உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். ஓகே, பை பாய்.